பாருங்கள் 3 குஞ்சும் பொரிச்சிருச்சு. பயங்கரமான அப்டேட்ஸ் இருக்கும் போலயே. சரி 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 சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ காலையில் ஊருக்கு இருக்கு. அவன் வந்து நம்ம ரோபோட்டு. ஆக்சுவலாக இங்கே பாருங்க அவனை காணும். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க காலைங்காட்டி நல்ல கால் கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் போயிட்டு புறா வளர்க்கணும் ஆகாது அது இதுங்கிறாங்க. வில்லேஜ் பசங்களுக்கு தான் புரியுங்க, சிட்டியில் இருக்க பசங்களுக்கு புரியாது. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட புறாவெல்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரி கோழி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 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 கோழி பிளாக் கலர் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அது சரியான கதைங்க. அந்த கதையெல்லாம் என்ன ஏதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 4-5 கன்னி விட முட்டை வச்சிருச்சு. 5 கன்னி விட முட்டை வச்சிருச்சுங்க. சரி ஓகேங்க வாங்க தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வீடியோஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் தருவேன். சரி ஓகேங்க வாங்க போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டுலேருந்து போய்க்கலாங்க. ஆக்சுவலாக புறா கூண்டை நானும் க்ளீனும் பண்ணல. இதுக்கு வேறு ஸ்க்ரூ ஒன்று வாங்கிட்டு வரணும். போயிடுச்சு. ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்தால் தான் அடிக்கணும். ஆணி அடித்தா நிற்க மாட்டான். அதான் செய்யணும். சரி ஓகே மூத்துக்கலாம். இப்படி இருந்தது கட் ஆகிடுச்சு. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம உள்ளே போய் புறா பார்ப்போம். நல்லா சத்தரவு சண்டைகள்லாம் செகண்டு வாங்க ஓன பார்க்கலாம். பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் லைட்டாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டா முறாக்கள்ங்க. ஓ செம. உங்களை யாருக்கு 3 முட்டை வச்சு 3 குஞ்சுமே பொரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடாங்கோ பாருங்கள் 3 குஞ்சும் பொரிச்சிருச்சு. 2 மொத்தம் 3 குஞ்சு இருக்குங்க. பயங்கரமான அப்டேட்ஸ் இருக்கும் போலயே. பயங்கரமான அப்டேட்ஸ் இருக்குங்க. உள்ளே போய் பார்ப்போமா? அப்டேட்டு குப்பை மாதிரி இருக்குங்க. சரி எல்லாம் அவன் செயல் என்றும் எப்பொழுதும் நல்லதே நடக்குது. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கீழேருந்து போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு வித்து ஆக்சுவலாக அதோட டேட் மம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேலு இது மேலு. இதோட சிக்கு தாங்க இந்த சிக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயிட்டு லைட்டாக பொங்கு இருக்குது. அப்புறம் பிளாக் பார்த்தீங்கன்னா குண்டு பையன் கொஞ்சம் பொரிச்சிட்டான். சரி 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 சரி. ஒரு சிக் பொரிச்சிருக்குங்க. அப்படியே நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே கூண்டு தான் கட்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ காலையில் ஊறுது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்காங்க. 2 எக்கும் சேஃபாக இருந்தால் பரவாயில்ல. கீழே காட்டாமல் ரைட்டு. இந்த இதில் மேலே இங்கே ஒரு எக் வச்சுருக்கு. எக் ஒன்று இருக்குது. ஒரு எக் வச்சுருக்கு. இன்னொரு எக் வச்சுருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு 2 சிக்கு பொரிச்சிருச்சு. 2 சிக்கு பொரிச்சிருக்கு. 2 chicks ஆர் பொரிச்சி. அப்புறம் அப்படியே நம்ம கீழே வந்தால் நம்ம சொன்னதில்ல 3 எக் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அதோட குஞ்சு பொரிச்சிருச்சு. ஏதாவது ஒரு சிக்கு பொரிச்சிருந்தால் அந்த இடத்துல வச்சிடலாம்.
முட்டை பார்க்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம இதில் வச்சு விட்ருவோமா இல்லை அங்கே வச்சிடலாமா? சரி ஓகே, நம்ம அங்கே வச்சு விட்லாம், இல்லை இங்கே வைக்கலாம். சரி ஓகேங்க, இங்கே 3 முட்டை வச்சு விட்டேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா 3 எக்கு பொரிச்சு தான் இருக்குது. சரி ஓகே, அவன் வந்து கால்சியம் குறைபாடு பையன் தான், அவன் அப்படியே தான் இருக்கான். அதுக்கு கால்சியம் குறைபாடுக்கு என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட் இருந்துச்சுல, அது மறுபடியும் கூடு கட்டிடுச்சு. இதோட சிக்கு தான் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட்டும் மறுபடியும் கூடு கட்டி முட்டை வைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 முட்டை வச்சுருக்கு. இது வந்து லக்கியோட ஃபீமேலு, அது வேறு பேர் போட்டு இப்போ வந்து எக் வச்சு அடை காத்துட்ருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 சிக் பொரிச்சிருச்சு. அது வந்து வெளியே பறந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அது பறக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இவெல்லாம் ஃபஸ்ட்டில் இருந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது இவனையும் தான் வாங்கிட்டு வந்தேன், சிக்கா வாங்கிட்டு வந்தேன் இவனை. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேர் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு வச்சு முட்டை வச்சு சிக்கு வந்துருச்சு. அதுக்காக அவ்வளோதான். நம்ம ஓடு வச்சு நம்ம ட்ராக் கட்டியிருக்கோம்னா அந்த இதில் கேஜில் இவ்வளோ தான் இருக்குது. அப்படியே நம்ம இந்த ஆப்பிள் பாக்ஸ் சைடு வந்தோம்னா ஆப்பிளில் மேலெலாம் இது இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பான்ல, அவன் பார்த்திங்கன்னா ஒரு சிக் பொரிச்சிருக்கான். 1 2 தெரில, உள்ளே இருந்தாலும் இருக்கலாம். அது இன்னும் கண்ணு கூட திறக்கலாங்க. அப்புறம் அப்படி இங்கே வந்தோம்னா 2 எக் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் புதுசாக ஒரு புறா வந்து நம்ம கூட சேர்ந்துருக்குன்னு சொன்னேன்ல, அதோட மேலோ ஃபீமேலோ தான் இருக்கும். மேலுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஃபீமேலு. அதோட சிக் எப்படி வருது என்னன்ட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு எக்கு, அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 எக் வச்சுருக்கு. இந்த சிக்கு இருந்துச்சுல 2 எக் வச்சுருக்கு. அப்புறம் இந்த சிக்கு அப்படியே இருக்குது. இங்கே இருந்துச்சுல அந்த சிக்கு. அப்புறம் இங்கே ஒரு சிக்கு இருக்குது. அவன் வந்து நம்ம ரோபோட்டு, அவன் பேர் ரோபோட்னு வச்சுட்டு அவன் தாங்க ரோபோட்டு. பக்கத்தில் ஒரு சிக்கு, பிளாக் கலர் சிக்கு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 2 சிக்கு இருக்குது. 3 சிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாங்க. வளர்த்துறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் இட்டு போனீங்கன்னா அது நல்லா கை பழக்கத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் புறாவை. தோணி இன்னும் பெருசாகணும், நான் தீன் திங்கிற அளவுக்கு பட்டாவாக வேணும் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் பழகாது. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்படணும் பழக்கிறதுக்கு. ஆனால் இது சாதாரணமாக நம்ம சுண்டல் கொடுத்தோம் அப்படின்னா அது பழகிக்கும். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து சிக்கன் பார்த்தா 1 2 அங்கே 1 3 இருக்குங்க, 3 தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி சிக்கு. சரி வாங்க, எல்லாம் வெளியே ஆடிட்டுருக்கானு வந்து படுக்கட்டும், போவோம். அவ்வளோதாங்க நம்ம புறாவோட அப்டேட். இன்றைய அப்டேட் அவ்வளோதான். நான் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் போட்டுருவேன். நம்ம வீடியோஸ் புறா ஃப்ரெண்ட்ஸ், புறாவோட லவர்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணலன்னா நாரிடுது. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடுதரை யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து அடைப்படுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போது அது சும்மா தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன், அது உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். இப்போ வந்து கோழி காட்டுறேன், கோழியும் குஞ்சும் காட்டுறேன், எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி அடை வச்சுருக்கு. அடையில் முட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது தீன் சாப்பிட மட்டும்தான் வெளியே வர மாதிரி நான் பண்ணிட்டேன். ஏன்னா அது முட்டை அப்படியே சூடாகவே இருக்கிற மாதிரிங்கிறங்காட்டி அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், மொத்தம் ஒரு 7 குஞ்சு அடை பொரிச்சிருக்குங்க. நம்ம கருவாய் பிளாக்லேயே அடை வந்து லைட்டாக செங்கருப்பு மயில் சேர்ந்த கலரில் ஒரு இருக்குங்க. கருங்கால் இப்போ 7 குஞ்சு பொரிச்சிருக்கு. இன்னொரு 4 முட்டை இருக்குது, அது பொரிக்கிற மாதிரி தெரியல, பொரிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அப்படியே படுத்துக்கிச்சு பாருங்கள்.
இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெளியே விட்டுறதில்ல, இதுக்குள்ளேயே வச்சுருக்கேங்க. ஏன்னா வெளியே வந்தால் கழுகு அது இதுன்னு எக்கச்சக்கமான பிரச்சனை வருது. அதனால் இதுக்குள்ளேயே வச்சுட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த சாக்குக்குள்ளே இருக்குது. அவனை காணும். பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க முட்டை வச்சுருக்கு, கடை வச்சுருக்கேன்னா அது பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை இருக்கும்போது பார்த்தேன். இப்போ 11 முட்டை இருக்குங்க. 11 முட்டை இருக்குது. அப்படியே விட்டுறலாம், பார்த்துக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். பொரிச்சா பறிக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம புறாவில் இது ஒரு புது புறா, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. இது வந்து இங்கே நம்ம வீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த லைட்டாக சாண்டலாட் இருக்குது, ப்ரௌன் சேர்ந்துருக்கு, சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. 2 புறா பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி இருக்கா. இந்த கருப்பு வந்து அது கூட தான் இப்போ ஒரு பிளாக் காமிச்சனில் கருவாச்சின்ட்டு அதோடு தான் படுத்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இதை பிடிச்சி நம்ம தண்ணியில் நினச்சி ஒரு கொஞ்சம் நேரம் தொங்கூட்டம் காட்டி சரியாயிடுச்சு. அது சரியாயிட்டு இப்போது அவ்வளோதாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ சேவல் ஆடிட்டாங்கன்னா சிலைவனத்தான் போட்டிருக்கேன். லைட்டாக சண்டை இருக்குது, அதனால் அதை போட்டு வச்சுருக்கேன். வெள்ளைக்காலுங்காட்டி வெள்ளைக்கால் கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோழி தான் போடணும். இந்த சேவல் எடுத்து கட்டில் போட்டு ஒரு வாரத்தில் சேல் போட்டுடலாம். அது அங்கே இருக்குது பாருங்கள், அந்த நம்ம ஒயிட்டு தான் இப்போ முட்டு வச்சு படுத்துருக்கு. மற்றபடி இவங்க அங்கே இருக்கிறது அது எல்லாமே கன்னியோடு தான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கீழே அதுவும் முட்டை வச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கூகிட்டு இருந்துச்சுன்னா கத்திட்டு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லைங்க, என்னத்தை போயிட்டு கூகுறது கத்துறதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம ஒயிட் ஆங்கிள் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே ஒரு 5-6 பசங்க இருக்கானுங்களா, அப்படியே திருப்பினோம்னா அப்படியே இங்கெல்லாம் குண்டா சுற்றியுமே கத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்களா பாருங்க, கீழே மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. இவ்வளோதான் ஹாப்பினஸ் கொடுக்கானுங்களா, அதுதாங்க மேட்ரு. அங்கங்கே பறந்துட்டு அழகாக அங்கே வந்து கத்திக்கிட்டு, இவ்வளோதான் ஹாப்பினஸ்ஸு. இதில் போயிட்டு புறா வளர்த்துனா ஆகாது அது இதுங்கிறாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இதுக்குன்னு தப்பானதெல்லாம் பண்ணணும் இல்லை. சந்தோஷங்கிறது தப்பு பண்ணி சந்தோஷம் வராது, இது கடைசியில் கஷ்டத்தை தான் தரும். இது வந்து ஒரு குட்டி விதமான ஹாப்பினஸ். அங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்கிறதுனா, வில்லேஜ் பசங்களுக்கு தான் புரியுங்க, சிட்டியில் இருக்க பசங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு அப்படியே ஒரு நாள் நான் தள்ளி போயிட்டனாலும் எனக்கு அந்த வீட்டை விட்டு போயிட்டேங்கிற ஒரு ஃபீல் வரும், இவங்களெல்லாம் பார்க்காம இருந்தால். இன்னொரு நாளோட சந்திக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கோழி ஏதாச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கோழி சேவல் இல்லைன்னா புறா எதுனாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லைனா நம்மகிட்ட இருக்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கேளுங்க. அது நான் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகேங்க, இன்னொரு நாளோடய சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்க, டாடா பாய்.